வாசு. வாசு நில்லு வாசு. வாசு. வாசு நில்லு. ஏன் வாசு நிக்க மாட்டேங்கிற? நான் கூப்பிட்டது கேட்கலையா? இல்ல நான் கூப்பிட்டது எனக்கு பிடிக்கலையா? உன்கிட்ட தான் வாசு நான் பேசுறேன். என்னதான் நான் சொன்னதுக்காக கட்டுப்பாடோட நடந்துகிட்டாலும் நானா வந்து பேசும்போது பேச மாட்டியா? வாசு 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 நில்லு வாசு. வாசு இப்ப மட்டும் நீ என் கூட பேசல, அப்புறம் எப்பவுமே என் கூட பேச முடியாது. நீ இதே இடத்துல நான் உயிரை விட்டுருவேன் வாசு. சத்தியமா உயிரை விட்டுருவேன் வாசு. சத்தியமா உயிரை விட்டுருவேன். டேய், என்ன பண்ற? ஏய் ரேவதி, ரேவதி நில்லு. எங்க போற? ரேவதி சொன்ன கேளு. ஏய், என்ன பண்ற நீ? ரேவதி நில்லு. ரேவதி சொல்றது கேளு. ஏய் சாவராகி பாத்து போடி. நீ பாத்து போயா? அறிவு இருக்கா உனக்கு? இப்படியே பண்றது? வா. நான் வர மாட்டேன். வா ரேவதி. வர மாட்டேன். வா ரேவதி, விளையாடாத. வா. வர மாட்டேன்னு சொல்றல. நீ பேசுற பழகுறேன்னு சொல்லி அப்பதான் நான் வருவேன். பேசி பழகாமலே கையை பிடிப்பாங்க. வா. தேங்க்ஸ். எதுக்கு? உன் உயிரை காப்பாத்தினே அதுக்கா? இல்ல, அது உன் கடமை. நான் தேங்க்ஸ் சொன்னது எதுக்குன்னா, எனக்காக உன் வைராக்கியத்தை விட்டு கொடுத்தியே அதுக்கு தான். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியும் எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டியே. எல்லாமே நீ என் மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷன்ல தானே எனக்கு தெரியும் வாசு. அந்த வகையில பார்த்தா நான் ரொம்ப லக்கி தானே. தேங்க்ஸ் வாசு. இல்ல, என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டியே, அதனால நான் தான் ரொம்ப லக்கி. ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. இன்னைக்கு என்ன வாசு, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி ஏதாவது விசேஷமான டேயா? அப்படிலாம் இல்லையே. இல்ல, லவ்வர்ஸ் மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிக்கிறோமே. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இனிமே ஆயுசுக்கும் பார்த்து ரசிக்க போறியே, அப்புறம் என்ன? சரி சரி வா கிளம்பலாம். எங்க? எங்க வேணாலும். எங்க வேணாலும்னா புரியலையே. இல்ல வாசு, நீ ஒரு நாள் ஜாலியா ஊர் சுத்தலான்னு என்னை கூப்பிட்ட. அதுல தான் நமக்கு கருத்து வேறுபாடே வந்துச்சு. நான் ஏதோ பெரிய மனுஷி மாதிரி உனக்கு அட்வைஸ் பண்ணி உன்னை நோகடிச்சிட்டேன். அதுக்கு பரிகாரமா தான் இப்ப நானே உன்னை கூப்பிடுறேன். வா, ஜாலியா கவலை இல்லாம சுதந்திரமா பட்டாம்பூச்சி மாதிரி சுத்தலாம். வேண்டாம் ரேவதி, அப்படி சுத்தி தெரியறதுக்கு நம்ம ஒண்ணு டீனேஜ் லவர்ஸ் இல்ல, பக்குவமான பொறுப்புள்ள லவர்ஸ். ஐயோ, அன்னைக்கு நான் சொன்னதை எனக்கே சொல்லி என்ன வெறுப்பேத்துறியா? இல்ல ரேவதி, நீ அன்னைக்கு சொன்னது என் மனசுல சிற்ப மாதிரி பதிஞ்சிருச்சு. அத உனக்காக திருப்பி பிடிச்சு காட்டுறேன், அவ்வளவுதான். இப்பெல்லாம் நீ சொன்ன மாதிரி ஒரு தகுதியோட போய் உங்க அப்பா முன்னாடி நிக்கணுங்கிற வெறிதான் எனக்குள்ள அதிகமா இருக்க. நான் அந்த தகுதிக்கு வரணும்னா கடுமையா உழைக்கணும். இப்பவே 10-15 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வரேன் ரேவதி. இன்னைக்கு ஒரு நாள் ஊர் சுத்துறதுனால உன் லட்சியம் ஒண்ணு கெட்டு போயிடாது வாசு. ஒழுங்கா என் பேச்சு கட்டுப்பட்டு நீ என் கூட வர்ற. இது என் ஆர்டர், அதை மீறக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சரி ரேவதி. வா.
வாசு, அன்னைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே பீச்சுக்கு போய் அலையோட விளையாண்டோம். பார்க்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு பேசிட்டு இருந்தோம். ஒரே இளநீல 2 ஸ்ட்ரா போட்டு 2 பேரும் ஒன்னா குடிச்சோம். கூட்டம் இல்லாத சினிமா தியேட்டர்ல ஓரத்து சீட்ல உட்காந்து படம் பார்த்தோம். எல்லாமே த்ரில்லிங்கா இருந்துச்சுல்ல? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம்தான். வாசு, உன்னோட ஜாலியா சுத்தினதுல நான் ஒரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். என்ன விஷயம் ரேவதி? என்னன்னு சொல்லு பாப்போம். சாரி, எனக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாது. நீயே சொல்லு. யோசிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். ம்? இது என் கிஃப்ட். என்னோட ஞாபகமா இது எப்பவுமே உன் கழுத்துல இருக்கணும். ஐயோ வேணா ரேவதி, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் சொன்ன வார்த்தையை மதிச்சு நீ இவ்ளோ பொறுப்புள்ள மனுஷனா மாறினதுக்கு நான் கொடுக்குற அன்பு பரிசு. வேண்டான்னு சொல்லாத வாசு. ஆமா, உன் செயினை கழட்டி என் கழுத்துல போட்டுட்ட. அப்ப வீட்டுல செயின் எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவ? அது என்னோட செயின் இல்ல, உனக்காக நான் வாங்கின புது செயின். புது செயினா? ஆமா, உங்க அப்பாவே பாக்கெட் மணியை அளவா தான் கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி செயின் வாங்க பணம்? அவர் கொடுத்த பாக்கெட் மணில மிச்சம் பண்ணி வாங்கினது. வாசு, ஒரு நிமிஷம். இந்த வாசுகிட்டயே வா சவால் விட்ட. இப்ப பாத்தியா, உன்னை என் பின்னாலேயே சுத்த வச்சுட்டேன். இந்த வாசு குறி வச்சு இது வரைக்கும் தப்புனதே இல்லடி. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். மீதிய கூடிய சீக்கிரம் அடைஞ்சிடுவேன். அப்பா, நல்ல ஏசி வச்ச காரில் ஆளுங்காமல் குழுங்காமல் வரலான்னு 1000 கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஓட்ட சைக்கிள் அலைய வச்சிட்டானுங்களே. டேய், விட மாட்டேன்டா அவங்கள. நில்லையா எங்கேயா போற? எம்டியை பார்க்கணுங்க. எம்டியை பார்க்கணுமா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்டா? அது என்னது அது? இது சத்திரமா சாவடியா? அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் எம்டியை பார்க்க முடியும். இது கார்ப்பரேட் கம்பெனியா? என்னங்க நீங்க கொடுத்த விளம்பரம் ஒரு துண்டு சீட்டு, அதை எடுத்துட்டு வந்தா அப்போ உடனே எம்டியை பார்க்க அனுப்புனீங்க. இப்போ என்னடானா அப்பாயின்மெண்ட் அது எதுங்கிறீங்க? அது அப்படிதான். போய் உட்காரு, நான் கூப்பிடுறேன். இந்தாப்பா. ஹலோ சார். என்னைய கூப்பிட்டீங்க? நம்ம 2 பேர் தானே இங்கே இருக்கோம். ஆமாம், நீங்களும் மெழுகுவத்தி பிஸ்னஸ் தானே? ஆமாம், நானும் மெழுகுவத்தி பிஸ்னஸ் தான். எவ்வளோ வருஷமா இந்த தொழில் இருக்கீங்க? இந்த 7-8 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7-8 வருஷம்னா உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னும் 1 வருஷத்துல சே அவ்வளோலாம் தேவையே இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு 6 மாசத்துல உங்க பொசிஷனே மாறப்போகுது சார். 7-8 வருஷமா இந்த தொழிலில் இருக்கேங்கிறான். உடம்புல எலும்பை தவிர வேற ஒன்றையும் காணுமே. பஞ்சத்தில் அடிபட்டவ மாதிரி இருக்கான். ஒருவேளை எளிமையாக இருப்பான் போல் இருக்கு. ஆமாம், 7-8 வருஷமா இந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, இந்த வரவு செலவெல்லாம் எப்படி? எத்தனை கிலோ பண்ணுறீங்க? ஒரு 40 கிலோ பண்ணுறோம். 40 கிலோனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆச்சு.
விளம்பரத்தில் சொன்னது சரியாக தான் இருக்கும் போல் இருக்கு. அப்படின்னா மாசத்துக்கு எத்தனை கிலோ பண்ணுறீங்க? மாசத்துக்கு தாங்க 40 கிலோ பண்றோம். மாசத்துக்கு 40? அப்படின்னா வாரத்துக்கு 10. 10னா 250 ரூபா தான் கிடைக்குது. 7-8 வருஷமா இதே அளவு தான் பண்றீங்களா? ஆமாங்க, நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாமே இதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடப்பாவீங்களா, ஒரு 1000 ரூபாய்க்காக மாசம் முழுக்க ஒரு குடும்பமே அல்லோகலப்படுறீங்களா? இதுல வேற எதுவும் டெவலப்மெண்ட்டே இல்லையா? என்னங்க டெவலப்மெண்ட், 1000 ரூபாய்க்கு 4 வாட்டி அலைய வைக்கிறாங்க. ஐயோயோயோயோ. இவ வெள்ள பையே உன்னை உள்ள வர சொன்னாரு. ஓ யோ, நானா? நில்லியா, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். என்ன அனுப்பியா முதல்ல? உன்னை இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. யோ, 1000 ரூபாய்க்கு எத்தனை வாட்டி அலையிறது? 4 நாளாவா அலையிறது? நாளைக்கு வந்தாலும் இதே பதில தான் சொல்லுவோம். யோ, இத வாங்கிட்டு போனா தான் என் வீட்டுல அடுப்பே பத்த வைக்க முடியும். மளிகை கடைக்காரன் துண்டை போட்டு இழுக்கிறாயா. என்னது, மளிகை கடைக்கே பாக்கியா? நான் என்னமோ எளிமையில தான் இப்படி இருக்கான்னு நினைச்சேன். இது எளிமை இல்லை, வறுமை. ஆபீஸ் முன்னாடி நீ தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க. யோ, போயா 1000 ரூபாய் குடியா, நான் போயிடுறேன். போயா. எத்தனை வாட்டி அலைய வைப்பீங்க? யோ, 1000 ரூபாய்க்கு எத்தனை வாட்டி அலைய முடியும்? இல்ல போயா போ. யோ, எத்தனை தடவை சொல்றது, உள்ள போக வேண்டியதானே? சரி ஆபீசர். மே ஐ கம் இன் சார்? இருந்துட்டு போ, வணக்கம் சார். இருந்துட்டு போ, நான் பூங்காவனம். இருந்துட்டு போ, அது வந்து நான் உங்கள் கஸ்டமர் சார். இருந்துட்டு போ, இருந்துட்டு போ. அடங்க அக்கா மக்கா. சார், நீங்கள் கொடுத்த மாவு மிஷினு இதெல்லாம் ஒன்றும் ப்ராடக்ட்டு ஒத்து வரல சார். அதான் அந்த எந்திரத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு போ. சார் ஹலோ, நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். கொஞ்சமாவது மேனஸ் கிடையாது? ஒரு எம்டி கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே மெழுகுவத்தி தாங்க. நானும் இதில் எப்படி எப்படியோ உருக்கி ஊற்றி பார்த்தேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். இதிலேருந்து மெழுகும் வரல, திரியும் வரல. அதான் இந்த எந்திரத்தை கொடுத்துட்டு 3000 ரூபா காசை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். காசை திருப்பி வாங்கிட்டு போலாம். ஆமாங்க. நீ எல்லாம் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணும்போது படிச்சு பார்க்கல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒன் சோல் cannot be taken. ஸ்டார் போட்டு பிரிண்ட் பண்ணிருந்ததை பார்க்கல நீ? அது ரொம்ப சின்ன சின்ன லெட்டரா இருந்துச்சுங்களா, அதனால நான் அதை படிக்கலைங்க. இந்த பார், உனக்காகலாம் கம்பெனி ரூல்ஸை மாத்திக்க முடியாது, எடுத்துட்டு கிளம்பு. ஐயோ, இதை பாருங்க, முழுசா 3000 ரூபா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 200-300 குறைச்சிக்கிட்டு. என்னது 100-200? இல்லைன்னா பரவாயில்லைங்க, வேண்டாங்க, ஒரு 500 ரூபாய் குறைச்சிட்டு மிச்சத்தை கொடுத்துருங்க. யோ, இதுனா காய்கறி வியாபாரம் நினைச்சுக்கிட்டியா? எடுத்துட்டு கிளம்பியா, போய வழியா. ஏய், என்ன 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 பொறுமையா பேசுறேங்கிறதுக்காக இழிச்சவாயை நினைச்சுக்கிட்டியா? இந்த பார், மத்தவங்கள மாதிரி என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பூங்காவனத்துக்கு 6 அறிவு கிடையாது, 7 அறிவு. இந்த பார், மரியாதையா பணத்தை கொடு, இல்ல மௌன நடக்கிறதே வேற. இப்போ வாட் நான்சென்ஸ்? இங்க வந்து ரவுடி தரம் பண்றியா? இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, டீசன்ட் இல்லாம நடந்துக்கிற. யோ, என்னையா பெரிய கார்ப்பரேட் கம்பெனின்னுகிட்டு? அதான் பார்த்தமே வெளியில ஒருத்தனை பஞ்சத்துல அடிபட்டவ மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்கு 4 நாள் அலைஞ்சிட்டு இருக்கானா. கார்ப்பரேட் கம்பெனின்னு. ஐயோ, நீ கொடுத்த பில்டப்லாம் பார்த்து நான் கோட்டு சூட்டோட காரு பங்களாலாம் வாங்கிக்கிட்டு சுத்துற மாதிரி கனவுலாம் கண்டுட்டேயா. இப்பதான் தெரியுது, ஒரு கிழிஞ்ச லுங்கி ஒரு பனியன் கூட கிடைக்காதுன்னு. யோ, கனவு கண்டா மட்டும் பத்தாது, அதுக்கேத்த உழைப்பு வேணும். ஏன் உழைப்பு? உழைச்சி ஓடா போனவனை தான் வெளியில பார்த்தோமே. ஏய், என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? என்ன இந்த பார், ஏமாத்துறது அது இதுன்னு பேச வேண்டாம். அதான் பிசினஸ் டெக்னிக். அதை ஃபாலோ பண்றதுனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அப்போ என்னையும் உன்ன மாதிரி ஏமாத்தி பொழைக்க சொல்றியா? இந்த பார், இந்த பூங்காவனத்துக்கு சுட்டு போட்டாலும் அதெல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம். இந்த பார், அனாவசியமா பேச வைக்காத என்ன. மரியாதை இந்த எந்திரத்தை எடுத்துக்கிட்டு துட்டை கொடு, இல்ல இந்த பூங்காவனத்தோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அப்படியா? காட்ஸ் அவங்க இதுக்கு. எஸ் சார். எஸ் சார். இதை டிஸ்போஸ் பண்ணுங்க. வாங்க, இதை டிஸ்போஸ் பண்ணுங்க. பாஸ், தள்ளிட்டு போங்க. போங்க. ஏய், விடுங்கடா என்ன? டேய், என்னடா தள்ளுறீங்க? டேய், விடுங்கடா. டேய், விடுங்கடா என்ன? டேய், காசு கொடுத்து வாங்கிருக்கேன்டா. டேய், சொன்னா கேளுங்கடா. விடுங்கடா என்ன? அட மொக்கா மக்கா. டேய், என்னங்கடா ஆளு வச்சு மிரட்டுறீங்களா நம்மள? இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான்டா இந்த பூங்காவனம். அட பாவீங்களா, நீ பெரிய பணக்காரனாவ, தொழிலதிபர் ஆவன்னு சொல்லி ஏன் பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க பெரிய ஆள் ஆகிக்கிட்டீங்களாடா. டேய், உங்களை சும்மா விட மாட்டேன்டா.
கோர்ட்டுக்கு போவேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்க முகமுடிய கிழிக்காம விட மாட்டேன்டா. நானு சும்மா விட மாட்டேன்டா உங்களை. சார், என்ன சார்? நீங்க வக்கீல் தான், வாங்க இப்படி. ஆமா, நான் வக்கீல் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, தீர்த்துருவோம். பெரும் பிரச்சனை சார், பெரும் பிரச்சனை. இந்த படுபாவிங்க 10,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தானுங்க. அதை நம்பி வந்தேன் சார். என் 3,000 ரூபாய் புடுங்கிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டானுங்க சார். அந்த பணத்தை கேஸ் போட்டு வாங்கணும் சார். கூல் டவுன், கூல் டவுன். உங்களை ஏமாத்தினவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்க மேல கேஸ் போட்டு கூண்ல ஏத்திடுவோம். முதல்ல இதை ஒரு சைன் பண்ணுங்க. மறுபடியும் செய்யணும். ஆமா சார், கேஸ் புக் பண்ணணும்ல, அவங்கள கூண்ல ஏத்தணும்ல. நீதி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டாமா? ஆமா, கொண்டாங்க. 1 மினிட். சைன் பண்றதுக்கு முன்னாடி 7,000 ரூபாய் ஃபீஸ் கொடுங்க. என்னது பீஸா? ஆமா சார், நான் 10,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறது. உங்களுக்காக 7,000 ரூபாய் தான். 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். டேக் திஸ் பென். 3,000 ரூபாய் காசை வாங்குறதுக்கு நான் உனக்கு 7,000 ரூபாய் ஃபீஸ் தரணுமா? வக்கீல், இந்த பக்கத்தால போனீங்க. போங்க போங்க. மூஞ்சி மோனை நல்லா திட்டு திட்டு. அடங்கோக்கா மக்கா. டே பூங்கா அவனா, ஏன்டா உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு? நீ ஆசைப்பட்டதும் போதும், அசிங்கப்பட்டதும் போதும். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது?